ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு கம்மா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபைனலாக ஓரளவுக்கு இந்த வார் டென்ஷன்ஸ்லாம் ஈஸ் ஆகிடுச்சு. அண்ட் பிட்காயினும் வந்து பார்த்தீங்கன்னா $76,000 மேலே பார்த்தீங்கன்னா ஓவர் ஆகிட்டு இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் இந்த வீக்கெண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா $80,000 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிட்காயின் கிராஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் கரண்ட்டாக யார் வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பிட்காயின்ஸ் வச்சுருக்காங்க, நான் அவங்களோட மார்க்கெட் போர்ட்ஃபோலியோவில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஆஸ் ஆஃப் ஏப்ரல் 2026 நிலவரம் என்ன? இவ்வளோ நாள் நம்ம பிட்காயின் கத்திட்டு தான் இருக்கோம், எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. பட் ஆக்சுவலாக ஒரு சில ஏஜென்சிஸ் நேமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா 21 மில்லியன் சப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின்ஸ் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். பட் இது யார்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக யார் வச்சுருக்காங்கன்னா சதோஷி நாகமோட்டோ. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பிட்காயினோட கிரியேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பர்சனோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா அனானிமஸாக இருக்குது. இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% ஆஃப் தி சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது மைனிங் பண்ண ஸ்டார்ட் ஆனதுல இருந்து யூஸ் பண்ணாமலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதோட செக்யூரிட்டி கார்டே அவர் தொலைச்சிட்டாரு அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிளேஸில் இருக்கிறது சதோஷி நாகமோட்டோ. செகண்ட் நம்ம பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் காயின்பேஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5% அளவுக்கான பிட்காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணுறாங்க. தேர்ட் இருக்கிறது சர்ப்ரைசிங்லி பிளாக் ராக். நான் பிளாக் ராக் அப்படின்ற ஏஜென்சி ETF பற்றி நிறையா பேசியிருப்பேன், கரெக்டுங்களா? ஸோ இதுதான் பிளாக் ராக்கோட உண்மையான ஃபேஸ். ஸோ கிட்டத்தட்ட 4% ஆஃப் பிட்காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் நான் இன்னொரு பேசுகிற கம்பெனி இந்த மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அவங்களுமே இருக்காங்க, கிட்டத்தட்ட 2%. அண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 1.7 1.8% வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் ஏன் வந்து யூஎஸோட நியூஸ் வந்து கண்டிப்பாக கிரிப்டோ அஃபெக்ட் பண்ணும், அதோட சிபிஐ இண்டெக்ஸ், ஒரு பிபிஐ இண்டெக்ஸ், இல்லை ட்ரம்ப் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறது ஏன் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்கான ரீசனை நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. நான் எப்போல்லாம் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுகிறேன்றதை வாட்ச் பண்ணுங்கள். நான் யூஎஸ் பற்றி நான் கவர்மெண்ட் பேசும்போதும் அதே நீங்கள் அந்த தான் வாட்ச் பண்ணுறீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, ப்ரோ இதெல்லாம் நடக்குமா, எங்கே நமக்கு லிங்க் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, நீங்கள் என்ன ப்ரோ யூஎஸில் மூவ் ஆகிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, அதோட பிபி இண்டெக்ஸை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதெல்லாம் அவங்களுக்கு இது ஒரு ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர் டிபெண்டன்ட் தாங்க. ஸோ யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.8 குளோபல் லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2% அப்ராக்சிமேட் பண்ணிங்கன்னா அவ்வளோ % ஆஃப் பிட்காயின் சப்ளை வந்து ஹோல்ட் பண்ணப்போ அவங்கள பற்றின நியூஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணோம். அண்ட் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அவர் பிட்காயின் வாங்கினாரோ இல்லை வித்தாரோ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மார்க்கெட் வந்து இதாகும். பிளாக் ராக்கோட ETF, காயின் பேஸோட திங்ஸ், இது எல்லா பற்றியும் நான் ஏன் பேசுகிறேன், வேறு எந்த யூடியூப் சேனலுமே பார்த்தீங்கன்னா நம்மளை இதை பற்றி பேச மாட்டாங்க. பட் நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இது மார்க்கெட்டை வந்து டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுன்னா தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கர்மா கிரிப்டோ அண்ட் டியூ ஸ்டே டு கர்மா கிரிப்டோ ஃபார் மோர் இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.